மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர வந்து பார்த்தீங்கன்னா, அறிமுகப்படுத்துறாங்க. புது கேரக்டர் இல்ல, பழைய கேரக்டர் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட முன்னாள் காதலி தாங்க. ஆனா, அவங்க நேம் இப்பொழுதைக்கு நிவேதா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு ஹோமுக்கு தான் வர்றாங்க. வர வழியில நம்ம விஜயோட அந்த அப்பளம் போஸ்டர பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல, நம்ம காவேரி பேசுனதை நினச்சி. ஸோ அவர் கார் கூட ஒழுங்காகவே ஓட்ட மாட்டேங்கிறாப்புல, ஏதோ ஒரு ஞாபகத்திலேயே எங்கேயோ போய் இடிக்கிற மாதிரி போக, நம்ம காவேரி தான் அலாட் பண்ணி கரெக்டாக ஓட்ட வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, இங்கே வீட்டில் வந்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வந்து ராகினி வந்து பார்த்திங்கன்னா நெகு போலீஸ்லாம் வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே வர்ற நம்ம நர்மதா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ராகினி அங்கேருந்து ஒடியாந்து அதை பிடுங்கி கீழே தள்ளி விட்டு நிவேதாவை பலார்னு அரைஞ்சிட்றாங்க. ஸோ அங்கே ஒரு பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப இங்கே ஆஃபீஸை காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டுற ப்ராஜெக்டை எடுத்து நம்ம காவேரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட போய் கேட்கும்போது, என்ன மேடம் இதெல்லாம் என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விஜய் சாருக்கே நல்லாவே தெரியுமே, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் கேட்டால் சொல்லுவார், நீங்களே சொல்லிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, 1,50 கோடி ரூபா வரும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 1,50 கோடியா அப்படின்னு வாயை பிளக்குறாங்க. என்ன மேடம் இதெல்லாம் ஒரு பணமா உங்களுக்கு, நீங்கள் நினச்சா இதுமாரி எத்தனை வீடு வேணுமாலும் கட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அஜய் அங்கே வந்து காவேரியை கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் தகுதிக்கு உங்கள் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்களாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை ரொம்பவுமே மட்டம் தட்டி பேசிடுறாப்புல. இதை எல்லாத்தையுமே நம்ம விஜயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அஜய்க்கு ஃபோன் பண்ணி ரூம்குள்ளே வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாரு. எதுக்காக நீ காவேரிக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமாக திட்டிக்கிட்டும் இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியாக போகுது.